ஹாய் எல்லாருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன வேலையை WD-40 வச்சு எப்படி ரொம்ப ஈஸியாக பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நம்மளோட ஃபர்னிச்சரில் நிறைய பென் மார்க்ஸ் இல்லை க்ரையான் மார்க்ஸ் அந்த மாதிரி நம்ம குட்டீஸ் பண்ணுறது இல்லை நம்ம பண்ணுறது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஜஸ்ட் WD-40 ஸ்ப்ரே பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்துட்டு நல்லா அழுத்தி தேய்ச்சிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக புதுசு மாதிரி நல்லா பலன்னு ஆகிடும். நான் அந்த கரை இருந்த இடம் இல்லாமல் அப்படியே இருந்த எல்லா இடத்துலையுமே தேய்ச்சி விட்டுருக்கேன். ஒரு பாலிஷ் போட்ட லுக்கும் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்மளோட க்ளூ ஸ்டெயின்ஸ், அது நம்மளோட தரையிலையாக இருக்கலாம், இல்லை நம்மளோட ஃபர்னிச்சர்லையாக இருக்கலாம், இல்லை நம்ம சேர்லலாம் இந்த மாதிரி க்ளூ ஸ்டெயின்ஸ் இருந்துச்சுன்னா அதுலேயுமே WD-40 ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டு நல்லா அழுத்தி தேய்ச்சிங்கன்னா அந்த இடமுமே ரொம்ப அந்த ஸ்டிக்கினஸ் இல்லாமல் க்ளீனாக வந்துடும். ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட புது ஃபர்னிச்சர், புது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்துலலாம் கூட வந்து இது ஒர்க் ஆகும். நம்ம வீட்டில் இருக்கிற எந்த பூட்டாக இருந்தாலுமே இதே மாதிரி ஸ்டக் ஆகுது அப்படின்னா WD-40 ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு ரிமூவ் பண்ணோன்னா ரொம்ப ஈஸியாக நல்லா ஸ்மூத்தாக ஒர்க் ஆகிறத நம்ம பார்க்கலாம். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சுருக்கேன், செக் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இந்த மாதிரி லாக் கூட உங்களுக்கு டைட்டாக இருக்குது, சத்தம் வருதுன்னா இதை ஸ்ப்ரே பண்ணி 10 மினிட்ஸ் கழிச்சு தொலைச்சிங்கன்னா புதுசு மாதிரி ஆகிடும்.